வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ சம்போ மகாதேவ தேவா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வீரிய குறைபாடு ஜாதக ரீதியாக ஒரு ஆணுக்கு உண்டாகக்கூடியதும் ஒரு பெண்ணுக்கு இந்த கர்ப்பஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளும் இது இந்த திருமண பாவத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு பங்கினை வகிப்பதாக இருக்கிறது. பெண்ணுடைய ஜாதகத்தில் 90% இந்த மலட்டுத்தன்மைங்கிறது கிடையாது. அது முட்டை உற்பத்தி இருக்கும், சைக்கிள் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணாலே ஓரளவு சரியாயிடும். ஆனால் ஆணுக்கு அப்படி இல்லை. பலவிதமான குறைபாடுகள் ஆண்களுக்கு ஜெனட்டிக்கலாக உண்டாகக்கூடிய குறைபாடுகள்லாம் இருக்குது. ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் சுத்தமாகவே ஆண்மைத்தன்மையே இல்லை, சுத்தமாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி, வீரியமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாத ஒரு எந்த விதமான செயல்பாடுகளுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கடுமையான குற்றம். ஆனால் ஒரு சிலருக்கு இடையில ஒரு சில விஷயங்களினால என்ன ஆகுது, அப்போதைக்கு டெம்பரரியாக இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா உடம்பு உஷ்ணம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, தாம்பத்திய ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இதில் நாம் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருத்தம் போடுறோம், திருமணங்கிறதே சந்ததி விருத்தி தானே, அபிவிருத்திக்காக தானே போடுறோம். போன வாரம் ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் ரொம்ப வருந்தத்தக்க வகையில் நடந்தது. அது ஏற்கனவே என்னுடைய நண்பருடைய கிளையண்ட். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமணத்துக்கு தகுதியற்ற ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தை கொடுத்து கேட்குறாங்க. அதுக்கு நாம் பார்த்துட்டு இது தகுதியற்ற ஜாதகம் சார், இவர் திருமண வாழ்க்கையில் தாம்பத்தியத்தில் இவரால் ஈடுபட முடியாது, முதல்ல டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமணத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறேன். அவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் இது ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட்லேயே அந்த பிரச்சனையாகி பெண்ணு ரூம் விட்டு வெளியே வந்துடுது. அப்போ பொட்டு பிடிக்கையெல்லாம் கட்டிட்டு நைட்டோட நைட்டாக கிளம்பி போயிடுறான். உடனே விவாகரத்து. இந்த சூழ்நிலை, இது ஏன் சார் என்னுடைய பெண் வாழ்க்கையை ஏன் இப்படி கெடுத்தாங்க? ஏன்னா அவர் கேட்குற பெண்ணை பெற்றவர் கேட்டது ஒரு நியாயமான கேள்வி தானே. ஒருத்தரை இந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறீங்க, அவர் ஏன் அந்த ஜோசியர் சொல்லலை? இது நமக்கு அது அவருடைய பாண்டித்தியத்தை பொறுத்தது. நாம் யார் பெரியவங்க சின்னவங்கங்கிற அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம போகலை, நமக்கு தேவையில்லாத விஷயம். இது சாதாரணமாக பார்க்கும்போதே 3ஆம் பாவங்கிறது ஆணுக்கு வீரிய ஸ்தானம். 3ஆம் பாவத்தில் பாவகிரகங்கள் இருக்கிறது, குறிப்பாக மாந்தி, தனித்த கேது, சனி, ஏதோ ஒரு அட்டமாதிபதி, ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு அட்டமாதிபதி இருப்பார் இல்லையா, இவங்க இருந்து அந்த 3ஆம் அதிபதியும் கெட்டு போயிருக்கணும். அதாவது பாவக ரீதியான அந்த பாவகிரகங்களால் பாவகிரகங்கள் அமர்ந்து பாதிக்கப்பட்ட பாவம், அந்த பாவாதிபதி வலுத்திருந்தால் அது சரியாயிடும். சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டு தான் தேவைப்படும், கவுண்டிங் கம்மியாக இருக்கும், முழுமையான எழுச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த உயிரணுக்கள் போய் இதாகக்கூடிய அளவுக்கு, முட்டை உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கரு உண்டாகக்கூடிய அளவுக்கு அதுக்கு வீரியம் இல்லை, கவுண்டிங் கம்மிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சில பிரச்சனைகளை கொடுத்து ஒரு சில ட்ரீட்மெண்ட்னால சரி பண்ணிடலாம். எப்போ பாவமும் கெட்டு பாவாதிபதியும் கெட்டு போகுதோ கூடவே ஆட்டோமேட்டிக்காக புத்திரஸ்தானாதிபதியும் கெட்டு போயிருப்பார். ஸோ இது எல்லாமே பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணாலும் என்ன ஆகாதுங்க, அந்த வீரியத்தை மீட்டு தருவது என்பது முடியாத விஷயமா போயிடும். அங்கே தான் ஃபெயிலியர். இந்த மாதிரி நான் சொன்ன ஜாதகத்தில் அந்த ஆணுக்கு கன்னியா லக்னம், 3 கூடிய செவ்வாய் நீசமாக இருக்கார் கடகத்தில். அவர் வாங்கின சாரம் ஆயில்யம் சாரம், அந்த ஆயில்யத்துக்கு உண்டான புதனும் நீசமாக இருக்கார்.
அப்போ அவரே லக்னாதிபதியாக போயிடுறாரா? கன்னியா லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் நீசம், 3 8 கூடிய செவ்வாயின் நீசம். அந்த செவ்வாயும் போய் புதன் சாரை வாங்கி இங்கே தான் பாருங்கள் அந்த விதிங்கிறது எந்த அளவு இதுவாக வேலை செய்யுதுன்னு பாருங்கள். 3ஆம் பாவத்தில் கேது வேற அமர்ந்திருக்கார். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் கடுமையான தோஷங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா காரக கிரகம்னு ஒன்று தனியாக இருக்குது, பாவாதிபதினு ஒருத்தர் இருப்பார். ஜோதிடம் ரொம்ப நுட்பமானதுங்க. நாம் ஒன்லி பாவாதிபதியை மட்டும் பார்த்துட்டு இது கெட்டு போச்சுன்னு சொல்லிடக்கூடாது. கன்னியா லக்னத்துக்கு வேணால் 3 கூடிய செவ்வாயாக இயற்கையாக அமைஞ்சிடலாம், ஆனால் மற்ற லக்னத்துக்கெலாம் 3 கூடிய செவ்வாயாக வரமாட்டார். இப்போ காலபுருஷ லக்னத்துக்கே எடுத்துக்கங்க, மேஷத்துக்கு 3 கூடிய புதனாக தான் வருவார். நான் அதெல்லாம் புதன் வந்து கேது சாரம் சனி சாரம் வாங்கினாலே நான் அடுத்தது என்ன பண்ணிவிடுவேங்க, செவ்வாயை போய் பார்த்துருவேன். ஏன்னா செவ்வாய் வந்து காரக கிரகம். எந்தோடைய காரக கிரகம்? வீரியத்துக்கு காரகம். அதெல்லாம் ஜோதிடத்தில் நுட்பமாக வைக்கப்பட்டிருக்க விஷயங்கள் இதெல்லாம் வந்து. அதெல்லாம் ஜோதிடம்ங்கிறது இலைமறை காய்மறையாக தான் இருக்குங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன் 5 கூடிய நீசம் குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி அப்படி தான் ஒரு நல்ல ஜாதகம், குருவே 5 கூடியவரை வந்து சிம்ம லக்னத்துக்கு நீசமாக போயிட்டார். இந்த பையனுக்கு குழந்தை பிறக்காது கொடுக்காதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாம் சொல்லி வேறு இது பண்ணி அவர் 10 குழந்தை பிறக்கிற அளவுக்கு வீரியம் உண்டு அவருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த புத்திரக்காரகன்னு போய் 5ல் ராகு அப்படி தான் சொல்கிறேன். 5ல் ராகு இருக்குது, இவருக்கு குழந்தைய இவருக்கு கல்யாணம் பண்ணாதீங்க, பொண்ணு தராதீங்கன்ட்டாங்க. ஸோ எங்கே எதை பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அதனால தான் 3ஆம் பாவங்கிற வீரியத்தை வச்சான். ஒருவேளை 3ஆம் அதிபதி கெட்டே போயிருந்தாலும் அதுக்கு ஒரு காரக கிரகம்னு வச்சான். அங்கே தான் நாம் வந்து உஷாராக பார்த்துக்கணும். அதாவது பாவாதிபதி கெட்டது மட்டும் அல்லாமல் காரக கிரகமும் சேர்ந்து கெடுதால் தான் என்ன ஆகுங்க, 100% ஃபெயிலியரை நோக்கி போகும். இல்லை என்றால் ஒருத்தர் கெட்டு ஒருத்தர் நல்லா இருந்தால் சின்ன சின்ன குறைபாடுகள் மருத்துவ செலவுகளோடு அது என்ன ஆகிடுங்க, சரியாக போயிடும். நல்லா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். குழந்தை பிறக்காதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னதால் உடல் சூழ்நிலை உஷ்ணம் அதிகமாகுது. அதனால் விந்துக்களுடைய தன்மை நீர்த்து போகிறது. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மருத்துவ ரீதியான நிறைய வந்து நாமளே சரி பண்ணி கொடுத்துருக்கோம். மணி மந்திர ஔஷதம்னு பேர். மணி மந்திர ஔஷதம்ங்கிறது ஒருத்தருக்கு வந்து எப்படி ஒரு மணிங்கிறது நம்ம போடுற கற்கள், ஜாதி கற்கள்னு சொல்கிறோமோ இல்லையா? ஸோ அந்த கற்களை கொண்டு எப்படி சரி செய்கிறது, மந்திரங்களை கொண்டு எப்படி சரி செய்கிறது, ஔஷதத்தை கொண்டு மருந்துகளை கொண்டு எப்படி சரி செய்கிறதுங்கிறது இதுதான் பரிகாரம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாம் தாராளமாக என்ன பண்ணலாம், மணிமந்திர ஔஷதம் மூலியமாக பரிகாரங்களை செய்து சரி செய்து விடலாம். 100க்கு 60-70% மேலே இந்த மாதிரி குறைபாடுகள் என்பது ஆணுக்கு இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்தாலும் நம்மளால் சரி செய்ய முடியும். நானே நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனால் இது மூலிமா நான் அதையும் சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து மருத்துவம் சேர்ந்து தான், சித்த மருத்துவம் சேர்ந்து தான் செஞ்சிகிட்ருக்குறோம். அதனால் பிசிஓடி ப்ராப்ளம், லேடிஸ்க்கு வந்து அப்நார்மல் சைக்கிள், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நாங்கள் தீர்வு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை நான் வெளியே சொல்கிறதில்ல, அவ்வளோதான். எங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இதன் மூலியமாக நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி கொள்கிறேன். யார் இருந்தாலும் மருந்து வேணும்னா தைரியமாக கூப்பிடுங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, திருமணமாகி குழந்தை இல்லைனாலும் சரி, 100% இருவருக்குமே எங்களால் சித்த மருத்துவத்தின் மூலியமாக சரி செய்ய முடியும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் மணிமந்திர ஔஷதம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி குறைபாடு உள்ளவர்களுக்காகவே நம்மளுடைய சித்த புருஷர்களாலே, மகான்களாலே சொல்லப்பட்ட விஷயங்கள். இதை கொண்டு நிறைய பேரை சரி செய்ய முடியும். 100க்கு 90% பேர் ரிக்கவரி ஆகி இன்றைக்கி குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஜாதகத்தை முதல்ல நாம், அந்த காலத்தில் ஜோதிடர் தான் வைத்தியராக இருந்தார். அதாவது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சித்த வைத்தியம் தெரியாதவங்க ஜோதிடமே சொல்ல முடியாதுங்கிற அளவு இருந்தது. இன்றைக்கெல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு, அது வேறு விஷயம். அந்த காலத்தினுடைய கட்டாயம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளால் தீர்வு சொல்ல முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் பொதுவாக சாதாரணமாக ஒரு ஜாதகத்தை இணைக்கும்போது, திருமண பந்தத்திலே கணவன் மனைவியாக பொருத்தம் போடும்போது நட்சத்திரத்தை பொருத்தம் பார்த்துவிட்டு ஓகே பண்ணாதீங்க. இதனால் பாதிப்புகள், மன உளைச்சல்கள், அந்த பெண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்கள்.
பல கனவுகளோடு அந்த என்ன பண்ணிது அந்த பொண்ணு முதலிரவு அறைக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை அதால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஜாதகத்தை முதல்லே பார்த்துருந்தோம்னா சரியாக முறைப்படி ஆய்வு செய்திருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது. ஆளை பார்த்தா ஒன்றும் தெரியாது. இந்த காலத்தில் எல்லாருமே அவர் ஆள் மிலிட்ரிக்கார மாதிரி இருப்பார். ஆனால் அங்கே உள்ள ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஜாதகத்தை பார்த்தவுடன் ஒரு சில விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியும். அதெல்லாம் 5 கூட நீசன்னு அதெல்லாம் சொல்லிடாதீங்க. அதெல்லாம் நிறைய பேர் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. 3ஆம் பாவாதிபதி அதனுடைய காரகம், 3ஆம் பாவத்திலே அமர்ந்த கிரகங்கள், இந்த மாதிரி கிரகங்கள் இது அலிக்கிரகங்களுடைய சாரங்களை அதிகமாக வாங்குவது கூடாது. அதாவது புதன் அலிக்கிரகம்னா தெரியும், புதன் கேது சனி. செவ்வாய்க்கு இந்த அலிக்கிரக தொடர்பு வரக்கூடாது. ஏன்னா அவர் காரகர். பாவாதிபதியும் கெட்டு காரக கிரகமும் கெடும்போது தான் என்ன ஆகுதுங்க, நிரந்தரமான ஒரு வீரிய குறைபாடு என்பது ஏற்படும். ஸோ அந்த ஜாதத்தில் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுதுங்க அது யாருக்கு பொருத்தம் போட்டாங்க என்னங்கிறது. அதுதான் விதிங்கிறது. அது யாரையும் விட்டு வைப்பதில்லை என்பதற்கு அது ஒரு உதாரணம். அதனால் வீரிய குறைபாடு என்பது எடுத்ததும் நாம் இப்படிலாம் சொல்லிடக்கூடாது. நிறைய விஷயங்களே ஆய்வு செய்து அதை மருத்துவத்தின் மூலமாக சரி செய்யக்கூடிய யோகங்கள் அந்த இதெல்லாம் உண்டா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். பார்த்து நாம் முன்கூட்டியே என்ன பண்ணிடணுங்க, அதை சொல்லி அதுக்கு உண்டான இப்போ ஆண் ஜாதகம் வருது அப்படின்னா அவங்கள்ட்ட ஆரம்பத்திலே சொல்லி நீ மெடிக்கல் செக்கப் போங்க, இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருமணத்தை பற்றி பேசுங்க. அது வரைக்கும் அதை பேசாதீங்க. ஏன்னா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை நாம் கெடுத்த மாதிரி ஆகிடுங்கிறது பல பேருக்கு நாம் சொல்லி அதை அவர்கள் நிவர்த்தி செய்து கொண்டு திருமண வாழ்க்கையிலே இப்போதெல்லாம் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி மணிமந்திர ஔஷதத்தை சரியான முறைப்படி பிரயோகப்படுத்தும் போது சரியான ரிசல்ட் நாம் எடுக்க முடியும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவைப்படுபவர்கள் தாராளமாக நம்மளை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.